la! Your train vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's #1 travel brand. திடீரென்று நேற்றுக்கு சேலத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டில் அதிமுகவின் மூத்த தலைவர்கள் எடப்பாடி அவர்களை சந்தித்து விட்டு எல்லோரும் ஒன்றிணைய வேண்டிய நேரத்தில் நாம இருக்கோம், நீயும் விட்டால் அவ்வளவுதான் கட்சி அப்படின்னு சொன்னதாக சில தகவல்கள்லாம் வருது. எடப்பாடி அவர்களிடம் என்ன பேசினாங்க, என்ன நடந்துட்டு இருக்கிறது அதிமுகவில்? 6 பேர் அதிமுகவுடைய இன்டீரியர் பாலிடிக்ஸ் பேசணும். என்ன இன்டீரியர் பாலிடிக்ஸ்னா ஓபிஎஸ்ஐ மறுபடியும் இணைத்துக் கொள்ள வேண்டும். நேற்று இரவு நீங்க சந்திக்க போவதற்கு முன்பு ஓபிஎஸ் 6 பேரை சந்திச்சிருக்காரு. நைட்டு 12 மணிக்கு ஒருத்தரை, 12:30 மணிக்கு ஒருத்தரை, 2 மணிக்கு ஒருத்தரை, 1 மணிக்கு ஒருத்தரை சந்திச்சிருக்காரு. தனித்தனியா திடீர்னு இந்த 6 பேருக்கு வந்த ஞானோதயம் ஓபிஎஸ் மட்டும் பேசினதா? இதுல பின்னணியில வேற யாராவது? ஓபிஎஸ் அதிமுக எப்படியாவது சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்றது யாருன்னு கேட்டா பிஜேபி தலைமை. அந்த வேலையை யார் பண்ணுகிறாங்க? அமித்ஷா தான் இருக்கும், வேற யாரா இருக்கும்? வேலுமணி, நீ உன்னால முடியும்பா. டெல்லிக்கு ரொம்ப நெருக்கமா இருக்காரு, ஒரு ட்ராக் வச்சிருக்காரு. யாரு? வேலுமணி. வேலுமணி அவர்கள் தான் இதுல இருக்காரு. ஆமா ஆமா ஆமா, வேலுமணி அடுத்த ஓபிஎஸ் எழுதி வச்சுங்க. எடப்பாடிக்கு இப்போ ஆட்சி 2026 அமைஞ்சா ஓபிஎஸ் இருந்த துணை முதல்வர் பதவி யாரு? எஸ்பி வேலுமணி. சிவி சண்முகம் எப்படி உள்ள வந்தாரு? வேலுமணி அவர்களுக்கு பிஜேபி ஒரு நெருக்கம் இருக்கு ஏதோ சொல்றாங்கன்றீங்க. இதுல மத்த 5 பேர் எல்லாரையும் விட நான் சிவி சண்முகம் அவர்களை தான் ரொம்ப அதிகமா இது பண்றேன். ஏன்னா ஓபிஎஸ்ஐ வெளியேற்றும் போது அந்த பொதுக்குழுல ஆக்ரோஷமா கத்தினவரே சிவி சண்முகம் தான். அருமையான கேள்வி. எனக்கு ஒருத்தர் போன் பண்ணி சொன்னாரு, ஏங்க எடப்பாடி போட்டு யார் வேணா போட்டுங்க, அதிமுக இருக்குங்க. எத்தனை பேர் தொண்டை இருக்கான் பாருங்க. ஓபிஎஸ் சேர்த்துக்கோங்கன்னு சொல்றீங்களா? ஓபிஎஸ் சேர்த்துக்கோங்க, சேர்க்க வேண்டாங்கிறேன். யார் யார் இருக்காங்க ஓபிஎஸ் கூட? அதாவது ஓபிஎஸ் கூட ஓபிஎஸ் இருக்காருன்னு சந்தேகமா இருக்கு. ஓபிஎஸ் ஏன்னா 2 மணிக்கு ஒவ்வொரு இடத்துக்காக போறாரு. போய் எங்க அவரோட நிலை என்ன, அவருடைய ரேஞ்ச் என்ன, நைட்டு 2 மணிக்கு காரை மாத்தி கூட ஒரு டிரைவரை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வீடா போய் தட்டி எப்படியா எடப்பாடி சொல்லுங்கய்யா. மோடி சென்னையில வந்து உட்கார்ந்துட்டு இபிஎஸ் பார்க்கணும்னு வெயிட் பண்றாரு, போகவே இல்லையே. இந்த கட்சியை காப்பாற்றணும்னா பிஜேபியோட இருக்கக்கூடாது. இப்போ திருமாவளவனை கூப்பிட்டு ஸ்டாலின் வருத்தப்பட்டாராம், கேள்விப்பட்டீங்களா? திமுக அதிருப்தியா இருக்கீங்க, திமுக வந்து வெளியேற போறீங்க செய்தியெல்லாம் நீங்களே பரப்புறீங்க, இது நமக்கு நல்லதில்ல, நான் உங்களுக்கு எல்லா சௌகரியம் பண்ணி வச்சிட்டு இருக்கேன். யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் கூப்பிட்டு வருத்தப்பட்டிருக்காரு. இபிஎஸ் ஜெயலலிதா ஆக முடியுமா? இப்போ இன்னொரு ஏதோ 3 மாசம் அவருடைய ஜாதக பலத்துல குருவ மாறுதான். மாறினால் இன்னும் அவர் உக்கரமா மாறுவார். உக்கரமா மாறினா தான் கட்சியை 26ல ஆட்சி கொண்டு வர முடியும். இந்த 6 பேர் அவ்வளவுதான் அமைதி ஆயிடுவாங்க. அமைதியா ஆகணும். ஆகலைன்னா 6 பேருக்கு தான் நட்டமே தவிர எடப்பாடிக்கு நட்டம் இல்லை. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாண்டியன் சார், அதிமுகவில் மீண்டும் ஒரு பூகம்பம் வெடித்திருப்பதாக சொல்றாங்க. திடீரென்று நேற்றுக்கு சேலத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டில் ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவின் மூத்த தலைவர்கள் எடப்பாடி அவர்களை சந்தித்து விட்டு எல்லோரும் ஒன்றிணைய வேண்டிய நேரத்தில் நாம இருக்கோம், இனியும் விட்டால் அவ்வளவுதான் கட்சி அப்படின்னு சொன்னதாக சில தகவல்கள்லாம் வருது. இந்த 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் மீட்டிங் நடந்ததா சொல்றாங்க. 6 முக்கிய தலைவர்கள் சந்தித்ததா சொல்றாங்க. அந்த அணிக்குள்ளார திரு சிவி சண்முகமும் இருந்ததா சொல்றாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் யாரும் கிட்டேயே வரக்கூடாதுன்றதுல சிவி சண்முகம் தான் ரொம்ப கராரா இருப்பாரு. ஆனா அவரே இருந்ததா சொல்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? யார் இந்த 6 பேர்? எடப்பாடி அவர்களிடம் என்ன பேசினாங்க? என்ன நடந்துட்டு இருக்கிறது அதிமுகவில்? இல்லை, எடப்பாடியிடம் செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன், அன்பழகன், சிவி சண்முகம் 6 பேர் ஒரு உள்ளக அரசியல் அதிமுகவுடைய இன்டீரியர் பாலிடிக்ஸ் பேசணும். என்ன இன்டீரியர் பாலிடிக்ஸ்னா ஓபிஎஸ்ஐ மறுபடியும் இணைத்துக் கொள்ள வேண்டும். இது எடப்பாடி அவர்கள்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. சொல்லிட்டு தான் போனாங்க. முக்கியமான ஆலோசனை இதுதான் விஷயம். இதை நம்ம டீப்பா இதை பேசணும். 6 பேரை நீங்க எடப்பாடி தவிர்க்க முடியாது. இந்த 6 பேரும் அவரை தனியாக பேசி 1 மணி நேரம் பேச வேண்டும் என்று அவர்கிட்ட நேரம் கேட்கும்போது அவரால் தவிர்க்க முடியல. சரி, ஊருக்கு வாங்க, எங்க சிலுவம்பாளையம் வாங்க, பேசிக்குவோம்.
ரிலாக்ஸா. செல்வம்பாளையமா சேலம் அந்த மெயின் முக்கியமான ஏரியாவிலேயே ஒரு இல்ல அதாவது அவர் வீட்டுக்கு போவார். சேலம் வீட்டுக்கு சார். சேலம் வீட்டுக்கு போவார். நான் வீட்டுக்கு போறேன் வாங்க பேசிக்கலாம். அப்போ இதுதான் பேச போறாங்க, இதை பற்றி தான் பேச போறாங்க, எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் என்ன பண்றாரு, ரிலாக்ஸா வாங்க இப்படி சேலத்துக்கு வர சொல்லிட்டார். 6 பேரும் சேலத்துக்கு போறாங்க. போன பிறகு அவர் நேரடியாகவே சொல்றாரு, சசிகலா ஜானகியை போல இந்த ஜார்ஜை உடைந்த பிறகு ஜெயலலிதாவிட்ட இந்த கட்சியை ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா பெருந்தன்மையாக போகும்போது அந்த அம்மா சொன்ன வார்த்தை, இவோ சின்ன வயசுலேருந்து தலைவருக்காக நிறைய இழந்துட்டான். வாழ்க்கை, பணம், பொருள், அம்மா இப்படி எல்லாம் இழந்துட்டான். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. அதனால இந்த கட்சி அவளிடம் இருப்பது தான் சால சிறந்தது. அதனால அவர் ரொம்ப தியாகம் பண்ணியிருக்கா. அவர்கிட்ட கட்சி ஒப்படைச்சிருக்கேன். ஆரம்பி இதுக்கு கடுமையான எதிர்ப்பு. அம்மா நீங்களே அரசியல் பண்ணுங்கன்னு. இல்லை வேண்டாம், அவர்கிட்ட கொடுத்துருங்க, நான் ஒதுங்கிக்கிறேன், அமைதியாக போயிடுறேன்னு சொல்லி அந்த அம்மா அமைதியாக ஒதுங்கிருச்சு. இதே போன்று சசிகலா பெருந்தன்மையாக நடக்கணும்ட்டார். முற்றுப்புள்ளி வச்சாச்சு, முடிஞ்சு போச்சா. எடப்பாடி வந்து அப்படி ஒரு ரெக்வஸ்ட் வச்சிட்டாரு. ஆமாம் 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 ஆமாம். சரி, சசிகலா ஜானகியை போல பெருந்தன்மையா அதிமுக விட்டு விலகிடணும். ஜானகி விலகியதே போல. யார் உதாரணம் சொல்றாரு, எம்ஜிஆருடைய மனைவி. அந்த அம்மாவுக்கு இல்லாத ரைட்ஸ் ஏதாவது உண்டா? அந்த அம்மாவுக்கு ரெட்டையில எம்ஜிஆர் கட்சி அலுவலகம் எல்லாமே அந்த அம்மாவுக்கு தான் ரைட்ஸ். அந்த அம்மா என்ன பண்ணிருச்சு, அப்படியே ஜெயலலிதா கொடுத்துட்டு போயிருச்சு. ஜெயலலிதா அம்மா காப்பாத்துச்சா இல்லையா கட்சியை? நீங்க 6 பேர்ட்டு சொன்னது அந்த அம்மா காப்பாத்துச்சா இல்லையா? இப்ப அந்த அம்மா இல்ல, அதனால கட்சியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்கிட்ட வந்திருக்கு. இது பதவி அல்ல, இது எனக்கு பொறுப்பு என்கிட்ட வந்திருக்கு. நான் அதை காப்பாற்றி பத்திரமா வச்சிருக்கேன்னா இல்லையா? ஓபிஎஸ்ஆல வச்சிருக்க முடியுமா? சசிகலாவால் வச்சிருக்க முடியுமா? தினகரால் வச்சிருக்க முடியுமா? நான் வச்சிருக்கேன். எம்ஜிஆர் சொன்ன தகவல் கருணாநிதியை நோக்கி என்ன தெரியுமா? அதாவது சேவை மனப்பான்மையோடு தனி வாழ்க்கையிலும் இருக்கணும், பொது வாழ்க்கையிலும் இருக்கணும். அதுதான் அதிமுக. அவர் எம்ஜிஆர் கணக்கு கேட்கிறார். யார்கிட்ட? திமுக வெளியேறுவதற்கு காரணம் திமுகவில் இருக்கிற கிளை செயலாளர் இருந்து பொதுச் செயலாளர் வரைக்கும் கணக்கு கொடுன்னு கேட்கிறார். கணக்கு கொடுக்க முடியாதுங்கிறாங்க. அதுதான் வெளியேறாரு. கணக்கு கேட்டேன் வெளியேற்றினார்கள். இதுதான் அவருடைய கோஷம். இப்போ அவர் என்ன சொல்றாரு, எடப்பாடி என்ன சொல்றாரு, எம்ஜிஆர் அம்மாட்ட வந்தது கட்சி, எம்ஜிஆரிடம் இருந்து அம்மாட்ட இருந்து என்கிட்ட வந்திருக்கு. அதை நீங்க எல்லாம் சேர்ந்து கொடுத்தது தான், எல்லா தொண்டர்களும் கொடுத்தது தான். இப்போ அந்த கட்சியை நான் பழுதாகாமல் எதிர்கட்சியை எதிர்ப்பதற்கு முழு என்னுடைய சக்தியை பயன்படுத்துகிறேன். நான் உங்களை காப்பாற்றி வச்சிருக்கேன். இப்போ என்ன பிரச்சனை வந்திருக்கு? சசிகலா உள்ள வரணும், தினகர உள்ள வரணும், ஓபிஎஸ் உள்ள வரணும். நானா வெளியே அனுப்பிச்சவங்கள இவர்களாக வெளியேறினார்கள், கட்சியை காட்டி கொடுத்துட்டு வெளியேறினார்கள். இப்போ இதெல்லாம் நான் தான் காப்பாற்றி வச்சிருக்கேன். இதை மீண்டும் கெடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? மீண்டும் கெடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? 6 பேர்கிட்ட அப்போ 6 பேருமே சார். இது நேற்றில இருந்து மூத்த பத்திரிகையாளர் லட்சுமணும் இந்த செய்தியை வெளியிட்டு இருக்காரு. அவர்கிட்டயுமே சிலர் வந்து விமர்சிக்கிறவங்க என்ன சொல்றாங்க, நீங்க என்ன பக்கத்துல இருந்து பாத்தீங்களா, இந்த மாதிரி விவாதம் எல்லாம் போச்சுன்னு யார் சொன்னது அப்படின்றாங்க. இதேதான் நான் உங்ககிட்ட 6 பேர்ல யாராவது ஒரு ஆளு 6 பேருமே 6 பேருக்கு நெருக்கமான 2ஆம் கட்ட தலைவர்கள் அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க. உங்களுக்கு அந்த தகவல் வந்து அந்த தகவல் தான், வேற என்ன? உங்களுக்கு இந்த தகவல் எப்போ வந்தது சார்? உங்களுக்கு இந்த தகவல் சந்திச்சுட்டு வந்த பிறகு இன்னொரு தகவலையும் சொல்றேன். நேற்று இரவு நீங்க சந்திக்க போவதற்கு முன்பு ஓபிஎஸ் 6 பேரை சந்திச்சிருக்காரு. நைட்டு 12 மணிக்கு ஒருத்தரை, 12:30 மணிக்கு ஒருத்தரை, 2 மணிக்கு ஒருத்தரை, 1 மணிக்கு ஒருத்தரை சந்திச்சிருக்காரு. தனித்தனியா. அதான் செய்திய எங்க நடந்தது, அதெல்லாம் எங்க நீங்க விசாரிச்சீங்க? உளவுத்துறைக்கு தெரியும் அதெல்லாம். சார், இந்த 6 பேர் இபிஎஸ்ஐ சந்திப்பதற்கு முன்பாக ஓபிஎஸ் போய் சந்திச்சிருக்காரு. ஓபிஎஸ் போய் சந்தி, அதுதான் செய்தி. எங்க சென்னையிலயா? சென்னையில தான், எல்லாம் சென்னையில தான். சின்ன கார்ல போய் நீங்க அவங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் வீட்டில் 6 பேரையும் தொடர்ந்து சந்திச்சிருக்காரு. சந்திச்சு எல்லாத்தையும் சந்தி சார், வேலுமணியும் ஓபிஎஸ் 6 பேரையும் சந்திச்சிருக்காரு. விஸ்வநாதன் ஓபிஎஸ் சந்திச்சாங்க. ஆமா ஆமா, இதெல்லாம் சந்திப்பு நடந்து அதுக்கப்புறம் தான் எடப்பாடி அப்புறம் தான் அவர்கிட்ட, சார் இப்படி ஒரு விஷயம் இருக்கு பேசணும், நாங்கள் சேலம் வரோம், இப்படி தான், சரி வாங்க. நீங்கள் அவர் திடீர்னு போயெல்லாம் அவர் அழுத்தம் கொடுக்க முடியல, அந்த அளவுக்கு பலவீனமாக இல்லை எடப்பாடி. உடனே போய் குதிச்சு, சரி சார் இப்படி வந்திருக்கோம், நீங்கள் ஜெயலலிதா இப்படி போய் சொல்லிட முடியுமா? முடியாது. கருணாநிதி போய் சொல்லிட முடியுமா? ராமதாசன் போய் சொல்லிட முடியுமா? யாருடையும் சொல்ல முடியாது. அப்போ
இது போன்ற ஒரு ஜனநாயகத்தை ஏன் எடப்பாடி வச்சிருக்காருன்னா இந்த கட்சி இன்னும் உடைஞ்சு போயிடக்கூடாது. இந்த கட்சி சின்னவன் ஆயிடக்கூடாது. சரி வாங்க பேசுவோம், வாங்க பேசுவோம். இன்னைக்கு என்ன அறிக்கை வந்திருக்கு பாத்தீங்களா? மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு நான் கட்சியில் சேர முடியாது அறிக்கை கொடுத்தாரா? அப்போ என்ன டிமாண்ட் அங்க? இவ்வளவு தப்பு பண்ணது அவரு தான். அதனால மன்னிப்பு கடிதம் கொடுக்க சொல்லுங்க. இதுதான் அவர் கடைசியா வச்ச டிமாண்ட். யாரு? எடப்பாடி ஓபிஎஸ் கட்சியில சேர்த்துக்கிறேன்றாரு. ஆனா என்ன கேக்குறாரு? மன்னிப்பு கடிதம், நான் செஞ்ச தவறு. அப்படி உள்ள வந்தால் அவருக்கான ஒரு பொறுப்பு கொடுக்கணும், அவருக்கான கட்சியில ஒரு பதவி கொடுக்கணும், அதெல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் ஓபிஎஸ் டிமாண்டே என்னன்னா, எனக்கு தேனியில் எம்எல்ஏ சீட் கொடுத்துருங்க, சரி, ஒரு மந்திரி சீட் கொடுத்துருங்க, ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறேன், அவ்வளோதான். கட்சி பொறுப்பு வேண்டாம், இணை ஒருங்கிணைப்பாளர் வேண்டாம், ஒருங்கிணைப்பாளர் எந்த பதவியும் வேண்டாம். சரி, எனக்கு 26ல் எம்எல்ஏ சீட்டு, ஜெயிச்சா ஒரு மந்திரி, அதுதான் எனக்கு என்னுடைய மரியாதை. இவர் இப்ப எங்க வந்திருக்காருன்னா மன்னிப்பு கடிதம் கொடுன்ற எடப்பாடி சொல்லியிருக்காரு. ஆமா ஆமா ஆமா, வெளிப்படையா சொல்லலையா? நீங்க அறிக்கை விட்டுருக்காரு, ஓபிஎஸ் அறிக்கை விட்டாரு. ஓபிஎஸ் மன்னிப்பு கடிதம் கொடுக்க முடியாதுன்றார். அப்ப என்ன மன்னிப்பு கடிதம் ஓபிஎஸ் எங்க கேட்டாரு? வெளிப்படையா கேட்கலையா? அந்த மாதிரி சொல்லலையா? அந்த மாதிரி இல்ல ஓபிஎஸ் மன்னிப்பு கடிதம் கொடுக்க சொல்லுன்னு சொல்லியிருக்காரா? இல்ல இல்ல இல்ல, ஏங்க இருங்க, அவசரப்படாம மெதுவா வாங்க. அரசியல்ல மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்குறது அறிக்கையில எழுதி வாங்குறது இல்ல. 6 பேர் போனாங்கல்ல, இந்த 6 பேர் யாருடைய பிரதிநிதியா போனாங்க? ஓபிஎஸ் பிரதிநிதி. அதனாலதான் திடீர்னு இப்படி ஒரு மன்னிப்பு கடிதம் வருது. யார்கிட்ட சொல்லியிருக்காரு? நீங்க சொல்றீங்க சேர்த்துக்கணுங்கிறீங்க, அமைதியா இருப்பாரு, பிரச்சனை பண்ண மாட்டாரு, கோஷ்டி சேர்த்த மாட்டாரு, கும்மி அடிக்க மாட்டாரு, எல்லாம் சரி ரைட். திருந்திட்டாருன்னா மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்க சொல்லுங்க. சரி, நான் செஞ்சதெல்லாம் தவறு. ஆனா முதல்ல வாதம் விவாதம் போகும்போது எதுக்கு இவரை சேர்க்கணும், இவங்களையா சேர்க்கணும்னு முடியாதுன்னு இருக்காரு. ஆமா ஆமா ஆமா. இது திடீர்னு இந்த 6 பேருக்கு வந்த ஞானோதயம் ஓபிஎஸ் மட்டும் பேசினதா? இதுல பின்னணியில வேற யாராவது? ஓபிஎஸ் அதிமுக எப்படியாவது சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்றது யாருன்னு கேட்டா பிஜேபி தலைமை. ஏன்னா எல்லாத்துக்கும் பிஜேபி. ஆமா ஆமா, எப்படின்னு கேளுங்க. ஸ்டோரி பாக்குறவங்க என்ன ஸ்டோரி நல்லா இருக்குன்னு ஏங்க வம்படியா கேட்டா கேட்கறேன், கேட்காட்டி போறாங்க சார். தெரிஞ்ச செய்தியை சொல்றேன் சார். எனக்கு அதிமுக திமுக 2 பேருமே எனக்கு நெருக்கமான ஆட்களே இல்லை. நெருங்குவதற்கு பல வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு நெருக்கமே வேண்டாம், ஏன் லைஃப் இதே போதும். அதனால உண்மையை சொல்லிட்டு போவான்னு. எதுக்கு பிஜேபி ஏன் இதுல பின்னணி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபியை நம்பி தான் அதிமுக வெளியே வர்றாரு. யாரு? ஓபிஎஸ். எப்படின்னா கேபினட் சசிகலா கேபினட் லிஸ்ட்டை கொடுக்குது, எம்எல்ஏக்களுடைய லிஸ்ட் எல்லாம் கொடுக்குது. கொடுத்து நான் முதலமைச்சர் ஆவதற்கு சொல்லுதா. இந்த லிஸ்ட்ல யாரு பேர் இல்ல? ஓபிஎஸ் பேர் இல்ல. கவர்னர் என்ன பண்றாரு? கவர்னர் இந்த தகவலால லோக்கல் பாலிடிக்ஸ் சொல்றாரு. சொல்லி உண்ணாவிரதம் உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்த பிறகு நீங்க இடைக்கால முதல்வர் யாரு? ஓபிஎஸ் தான். புரியுதா உங்களுக்கு? கூவத்தூர்ல கடத்திட்டு போனப்ப யார் முதல்வர்? ஓபிஎஸ் தான். இதெல்லாம் இப்ப விலக வேண்டாம், பதவி விலக வேண்டாம். நீங்க அம்மா இல்லாதனால இடைக்கால முதல்வர் யாராவது ஒருத்தர் வேணும். இவர் தான் முதல்வராக இருந்தது. யாரு? ஓபிஎஸ். அதனால நீங்க தான் முதல்வர் நியமிக்கிறாங்க. சரியா? இதெல்லாம் முதல்வரா மீண்டும் நியமிச்சு நீங்க கூவத்தூர் நேரத்திலையும் பிஜேபி ஜார்ஜ் கமிஷனர் அங்க கொண்டு ஜாமரை நிறுத்தி சசிகலாவுடைய நடவடிக்கையை முறியடிச்சு ஓபிஎஸ் முதல்வர் ஆக்குவதற்கான வாய்ப்பு தான் அது. யாரு கொடுத்த வாய்ப்பு? பிஜேபி. கரெக்ட். ஓபிஎஸ் எப்படியாவது ஏதாவது இபிஎஸ் பண்ண மாதிரி சீக்கிளை கொடுத்து எல்லாருக்குமே முதல் நாளே ஒன் சி போயிருச்சு. கோதுமை பிஸ்கட் போயிருச்சு, கோதுமை பிஸ்கட் எல்லாம் போயிருச்சு. போன பிறகு இந்த அத்தனை பேருமே நீங்க எங்க செட்டில் ஆயிட்டாங்க? சசிகலா, இபிஎஸ் அப்படி செட்டில் ஆயிட்டாங்க. செட்டில் ஆன பிறகு இவர் நடு ரோட்டில் விடப்பட்டார். இதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா, எடப்பாடி முதலமைச்சரா பதவி பெற பழைய கதை. அப்போ இவரை இந்த டிராக்ல இருந்து உடைச்சது யாரு? பிஜேபி. இப்ப அதுக்கு பிராயச்சித்தனையாக ஏப்பா எப்படியாவது சொல்லி சேர்த்து, வேலுமணி நீ உன்னால முடியும்பா, டெல்லிக்கு ரொம்ப நெருக்கமா இருக்காரு, ஒரு ட்ராக் வச்சிருக்காரு. யாரு? வேலுமணி. வேலுமணி அவர்கள் தான் இதுல இருக்காரு. ஆமா ஆமா ஆமா, வேலுமணி அடுத்த ஓபிஎஸ் எழுதி வச்சுங்க. அப்போ நான் அவரை பேட்டி எல்லாம் எடுத்து இல்ல எடுங்க சார். சார் என்னுடைய ரொம்ப திடகார்த்தமா சார், ரொம்ப ரொம்ப இதோட பேசினார், எனர்ஜெட்டிக்கா பேசுறாரு, எனர்ஜியா தான் இருக்காரு. இப்போ எடப்பாடிக்கு இப்போ ஆட்சி 2026 அமைஞ்சா ஓபிஎஸ் இருந்த துணை முதல்வர் பதவி
யாரு? எஸ்பி வேலுமணி. சரியா? இதுதான் அவருடைய எதிர்கால திட்டம். அப்போ நம்பர் 2 யாரு? ஒரு கட்சிக்கு நம்பர் 2 வேணும்ல சார்? சரி, ஒரு கட்சிக்கு நம்பர் 2 வேணுமா இல்லையா? ஓகே. ஒவ்வொரு கட்சிக்கு நம்பர் 2 இருக்காங்களா இல்லையா? சார் நம்பர் 2 வேணும்னு ஆசைப்படுற திரு வேலுமணி அவர்கள் எடப்பாடியோடு இணங்கி தான் போவாரு. ஓபிஎஸ் வந்துட்டா அந்த இடம் அவருக்கு போயிடும்ல? இல்ல இல்ல, நீங்க 21 தேர்தலையே ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் முரண்பாடு வந்துருச்சு. சரியா? 21 தேர்தல்ல 21 தேர்தலையே அவரு நமக்கு சொன்ன கேட்க மாட்டார். யாரு? ஓபிஎஸ். அப்போ ஓபிஎஸ் சீட் எனக்கு கொடுத்துருங்க. யார்? திரு வேலுமணி அவர்கள். வேலுமணி அவர்கள். ஓகே. இது இதப்போ முதல்ல எனக்கு வர்றேன். கொங்கு பெல்ட் எம்எல்ஏக்கள் பூரா எப்படி வந்தாங்க? வேலுமணி தான் செலவு பண்ணாரு. நீங்க சவுத்துல ஓபிஎஸ் ஒரு 25 எம்எல்ஏ எடுத்தாரா? இல்ல. 2 எம்எல்ஏ எடுத்தாரா? இல்ல. செலவு பண்ணாரா? எந்த பொறுப்பும் எடுக்கல. பொறுப்பெடுக்காது எப்படிங்க துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பாரு எடப்பாடி? அப்போ நீங்க அப்பவே பிரச்சனை வந்து ஓபிஎஸ் இப்ப வந்து ஓபிஎஸ்க்காக எல்லாம் பறிஞ்சு பேசல. பிஜேபியினுடைய அழுத்தம். பிஜேபி பகைச்சிக்க முடியாது. பிஜேபி அழுத்தம்னா யார் சார்? யார் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அழுத்தத்தை? அந்த வேலையை யார் பண்ணுகிறாங்க? அமித்ஷா தான் இருக்கும். வேற யாரா இருக்கும்? அமித்ஷா மறுபடியும் ஏடிஎம்கே ஒன்று சார் சொல்லுங்க. ஏடிஎம்கே அவருக்கு அந்த அவருக்கு இப்போ இமிடியேட்டா ஒரு தேர்தலும் இல்லையா சார்? தேர்தல் இல்லைங்க. இவரை நீங்க ஏடிஎம்கேக்குள்ள நுழைத்து விடுவது ஏன்னா இல்லை தொண்டை மறந்துடுவான், தொகுதி மக்கள் மறந்துடுவான், அரசியல் மறந்துடுவான். அதனால லைவா இப்போ ஓபிஎஸ் எப்படியாவது ஏடிஎம்கேக்குள்ள கொண்டு வந்து சேர்த்தணும். பிஜேபி இந்த வேலையை செய்யும். பிஜேபி தான். இதனால ஃபியூச்சர்ல பிஜேபிக்கு ஏதாவது லாபமே இருக்காது. எடப்பாடி எந்த காலத்தையும் பிஜேபி போக மாட்டார். பிஜேபியோட எந்த காலத்தையும் போக மாட்டார். ஆனா சரிப்பா நம்முடைய ஆளு உள்ள இருக்கட்டும். யாரு? ஓபிஎஸ் இருக்கு. ஓபிஎஸ் நம்மளாலதான் வெளியில் வந்தார், அதிமுக உடைச்சாரு, இவ்வளோ நாள் நம்ம சொன்னதை கேட்டார், நம்ம ராமநாதபுரம் போனார், எல்லாம் நம்ம சொன்னதை கேட்குறாரு. நம்ம எங்கெங்கே பதவி ஏற்கிறோமோ அங்கே போல உட்காந்துருக்காரு, நம்ம சொன்னதெல்லாம் கேட்குறாரு. அதனால பிஜேபிக்கு வரமாட்டேங்கிறாரு. இங்கே பிஜேபிக்கு வாய்ப்பே இல்லை. அவர் போய் அண்ணாமலைக்கு பின்னாடி நிற்க முடியுமா? முடியாது. இல்லை தமிழிசைக்கு பின்னாடி நிற்க முடியுமா? அப்போ அவருக்கு ஒரே இடம் ஏடிஎம்கே தான். இப்போ ஏடிஎம்கே இல்லைன்னா ஓபிஎஸ் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடுவான். அதனால என்ன எப்படியாவது ஏடிஎம்கே தள்ளி விடுங்க. நான் ஒன்றும் கேட்கல, நானும் ஒன்றும் டிமாண்ட் வைக்கல. இணை ஒருங்கிணைப்பாளர் வேண்டாம், ஒருங்கிணைப்பாளர் வேண்டாம், நாங்க என்ன கட்சியில் சேர்த்துங்க, கட்சியில சேர்த்துங்க. ஒரு ஓரமா உட்காந்துக்கிறேன். 26 தேர்தலில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பிளஸ் மந்திரி, அவ்வளோட என் வாழ்க்கையை அமைதியா முடிச்சுக்கிறேன். இதுதான் ஓபிஎஸ் உடைய நேரடி டிமாண்ட். சரி, இதை எடப்பாடி என்ன சந்தேகப்படுறாருன்னா, இவர் வந்தா இவர் ஒரு குரூப் பாலிடிக்ஸ் பண்ணுவார், சமூக அரசியல் பண்ணுவார், முக்குளத்தூர் அரசியல் பண்ணுவார். இதை நீங்க ரிமூவ் பண்றதுக்கு, இவரை ஒதுக்கி வைக்கிறதுக்கு இவ்வளவு போராட்டம் பண்ணியிருக்கோம். ஆமா, இவ்வளவு ஆண்டு காலம். எத்தனை வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது 1 வருஷம், இல்லாதப்போ 3 வருஷம், ஏறக்குறைய 4 வருஷம் ஆகி போச்சு. 4 வருஷம் ஆச்சு இவரை ஓரம் கட்டுறதுக்கு. இவர் இப்போ நம்முடைய வந்து சரண்டர் ஆகிறதுக்கு 4 வருஷம் ஆச்சு. பொதுக்குழுவே கலாட்டம் பண்ணுறாரு, ஆஃபீஸை கட்டப்பாறை வச்சு உடைக்கிறாரு. இதெல்லாம் தொண்டை தள்ளி வச்சிட்டான். மீண்டும் இவர் உள்ள விடணுமா, சேர்த்தணுமா? இதுதான் எடப்பாடி உள்ள யோசனை. இதுல சிவி சண்முகம் எப்படி உள்ள வந்தாரு? அவரு வேலுமணி அவர்களுக்கு பிஜேபி ஒரு நெருக்கம் இருக்கு ஏதோ சொல்றாங்கன்றீங்க. இதில் மற்ற 5 பேர் எல்லாரையும் விட நான் சிவி சண்முகம் அவர்களை தான் ரொம்ப அதிகமாக இது பண்ணுறேன். ஏன்னா ஓபிஎஸ்ஐ வெளியேற்றும் போது அந்த பொதுக்குழுவில் ஆக்ரோஷமாக கத்தினவரே சிவி சண்முகம் தான். அருமையான கேள்வி, ஆழமான கேள்வி, ஆழமான என் காலத்தில் நடந்தது என்ன நடக்குதுன்னா அருமையான கேள்வி. இப்போ இந்த 6 பேருமே செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்தால். ஆமா, யார் காலத்தால்? எம்ஜிஆர் காலத்தால். அதாவது இபிஎஸ் அவர்கள் இந்த பொசிஷன்ல இருக்காருன்னா அதை செங்கோட்டையும் பெருந்தன்மையா ஏத்துக்கிட்டாரு. ஆமா ஆமா, ஆனா அவர் தான் அந்த இடத்துக்கு இருந்திருக்கணும். கரெக்ட்டா? உங்க வார்த்தை அது, நான் போடல, உங்க வார்த்தை. உண்மை உண்மை. அப்போ என்ன நடந்ததுன்னா, செங்கோட்டையனை முன்னிறுத்தி தான் சசிகலாவை ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணிச்சு எடப்பாடிக்கு முந்தி. அது வந்து மனசார செங்கோட்டையனை முதலமைச்சர் கேண்டிடேட் அந்த மாதிரி சொல்லல. குங்கு பில்ட்டு உடைச்சிருவாரு யாரு? செங்கோட்டை. அதனால நீங்க முதலமைச்சருக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லம்மா என்னால அவ்வளவு செலவு பண்ண முடியாதுமா, ஒதுக்கிட்டாரு. அப்புறம் தான் அதுக்கு எடப்பாடி இப்போ 6 முன்னாள் அமைச்சர்களுமே 6 பேருமே தன்னுடைய தொகுதிக்குள்ள கூட அரசியல் பண்ண முடியல. சரி, நல்ல அருமையான கேள்வி. தொகுதிக்குள்ள கூட அரசியல் பண்ண முடியல. அங்க யார் அரசியல் பண்றா? எடப்பாடி நேர அரசியல் பண்றாரு. ஓகே, சரியா? அப்போ
6 பேருமே என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஒரு KN நேரு மாதிரியும் ஒரு ஏவா வேலு மாதிரியும் ஒரு தாமு அன்பரசன் மாதிரியும் பண்ண முடியலையே. கரெக்ட்டுங்களா? இந்த வருத்தம் 6 பேருக்குமே இருக்கு. சரி. நத்த விஸ்வநாதனுக்கு திண்டுக்கல்ல நம்மளால நினைச்சதை சாதிக்க முடியல, நினைச்ச வேட்பாளரை போட முடியல. அவருடைய மச்சனுக்கு சீட்டு கேட்கிறாரு, எங்க MP சீட்டு எங்க திண்டுக்கல்ல. இவங்க STP கொடுத்து முபாரக் போட்டாரு, வேலை செஞ்சு ஜெயிக்க வையா போயா இப்படி. அதே போல சண்முகம் விக்ரவாண்டியில் அவங்க அண்ணா ராதாகிருஷ்ணனுக்கு MLA ஆக்கி உள்ளதெல்லாம் பாக்குறாரு, அது நடக்கல. தேர்தல் இல்ல போயா, யார்ட்டையும் கேட்கல. இந்த இடைத்தேர்தல் யார்கிட்டையும் அவரு கேட்கல. ஆமா, முதல்ல என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் கேட்பாரு, கேட்டுட்டு ஒரு விஷயத்தை அறிவிப்பாரு. இப்போ அறிவிச்சுட்டு எல்லாத்தையும் சொல்றாரு. ஓகே, புரியுதா உங்களுக்கு? அப்படி ரிவர்ஸ் ஆகி போச்சு, உல்டாவாகி போச்சு. இது அதே போல அன்பழகன், நீங்க அங்க வண்டியல் பெல்ட்ல அவர் KP முனுசாமி வளர்த்து விட்டார், அவரை இப்போ டம்மியா வச்சிருக்காரு. அதே போலதான், அதாவது அந்த பக்கம் தர்மபுரி கிருஷ்ணகிரி, வேப்பனப்பள்ளி, பாலக்கோடு, ஆமா ஆமா, அப்படி இப்படி 6 பேருக்குமே இப்போ எதா இருந்தாலும் தங்கமணிட்டு ஒரு ஆலோசனை கேட்பார். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க எடப்பாடிட்ட கட்சி வந்த பிறகு கொங்கு ஈஸ்வரனை எடப்பாடி ஆள் அனுப்பிச்சு கூட்டு வந்துட்டார். கூட்டு வந்து, அப்பா கொங்கு பெல்ட் பூரா நம்ம பின்னாடி நிற்கணும்ப்பா, நம்மகிட்ட ஆட்சி வந்துருச்சு, அதிகாரம் வந்துருச்சு, கட்சியை காப்பாற்றணும், ஆட்சியை காப்பாற்றணும், கொங்கு பெல்ட் பூரா நம்ம பின்னாடி நிற்கணும். யாரு? ஈஸ்வரன் வந்து உட்கார்ந்து இருக்காரு, திமுக கூட்டணிக்க போல. நல்லா கேட்டுங்க. அப்போ தங்கமணி வர்றாரு, வந்து யோ இவரெல்லாம் ஒரு கட்சி, இதெல்லாம் ஒரு ஆளு, அதிமுக விட வலுவான கட்சியா இருந்தாலும் யார் சொல்றா? எடப்பாடி கிட்ட. யாரை பார்த்து? ஈஸ்வரனை பார்த்து. அரசியலே தெரியாத தங்கமணி. நான் சொல்றேன், அப்படியே பதிவு பண்ணிக்கங்க. இல்ல சார், சார் நான் சொல்றேன், என்ன காரணம்னா அண்ணன் சார், அவரு அண்ணன், எல்லாரும் அண்ணன் தான். நான் எனக்கு என்ன பண்ணணும்னா, அதாவது அரசியல் தெரிஞ்சா நீங்க கொங்கு ஈஸ்வரனை வெளியே அனுப்பிச்சிருப்பாரா? பழைய பத்திரம் எழுதுறவர், இப்போ லாரி புரோக்கர் வேலை என்ன பண்ணிட்டு இருக்காரு. அப்போ உங்களுக்கு உண்மையாக அரசியல் தெரிஞ்சா, அண்ணாவோட நீங்க அரசியல்வாதியா? 67 என்ன பண்ண அண்ணா எல்லாத்தையும் உள்ள சேர்த்துக்கிட்டாரு, ராஜாஜி உள்ள சேர்த்துக்கிட்டாரு. யாரு? அண்ணாதுரை. எதுக்கு? காங்கிரஸ் ஒழிக்கிறதுக்கு. ஜெயலலிதாவையே கடுமையாக விமர்சனம் பண்ணுவாரு நம்ம ஆர்.எம். வீரப்பன். அவரையே கூப்பிட்டு அமைச்சரவை, அதுதான் அரசியல். அப்போ எடப்பாடி ஈஸ்வரனை உள்ள கூப்பிடுறாரு, வெளியே அனுப்புனது யாரு? தங்கமணி. சரி. அப்போ அவர் கூட்டணிக்கு, அதாவது கூட்டணி என்ன, ஒரு MP சீட் கொடுக்க போற, நான் 2 MLA சீட் கொடுக்க போறேன். திமுக கொடுத்தாங்களா இல்லையா? திமுகவோட, திமுக கருணாநிதியை விட நீங்க பெரிய அரசியல் சாணக்கியனா தங்கமணி? பிஜேபிக்கு ஹர்ஷவர்தனுக்கு திருடந்த பூரா கொடுத்து ஒயிட் ஆக்கி வச்சுட்டு இருக்கிறீங்க. ரொம்ப நாள் ஓடாது. அதிமுக என்பது, நான் அதிமுக இல்ல, அதிமுக அழிஞ்சு போக கூட நினைக்கிற ஆளு நானும் ஒருத்தன். ஏன்னா நீங்க சைதான் சொன்னாரு, கட்சி ஆரம்பிக்கிற போது 72ல திமுகவுக்கு எதிர்த்து அதிகாரம் வேணுங்கிறனுடைய கட்சி தான் அதிமுக. அதிமுக எம்ஜிஆர் கட்சி, ஜெயலலிதா கட்சியோ எடப்பாடி கட்சியோ இல்ல, திமுகவுக்கு எதிர்த்து அரசியல் அதிகாரம் வேணும்னு நினைச்சு பல பேர் உயிரை விட்டான்ல, அவன் கட்சி தான் அதிமுக. எனக்கு ஒருத்தர் போன் பண்ணி சொன்னாரு, ஏங்க எடப்பாடி போட்டு யார் வேணா போட்டுங்க, அதிமுக இருக்குங்க. எத்தனை பேர் தொண்டை இருக்கான் பாருங்க. திமுக நீங்க கற்பனை என்ன சொல்றீங்க? நான் கட் பண்ண மாட்டேன், அப்படியே ஒளிபரப்புறேன். OPS சேர்த்துக்கோங்கன்னு சொல்றீங்களா? OPS சேர்த்துக்கோங்க, சேர்க்க வேண்டாங்கிற என்ன சார் நீங்க? ஆமா, கொங்கு ஈஸ்வரன் கூட்டணிக்கு வரன்றவரே அனுப்பிவிட்டதை நீங்க அதுவே தவறுன்னு கொதிக்கிறீங்க. தங்கமணி இப்படி சொல்லிட்டாங்க. OPS இந்த கட்சிக்காக உழைச்சவர் தானே சார்? இல்ல, உழைக்கல. அதான் உழைச்சிருந்தா தேனி தொகுதி சுயேட்சை ஜெயிச்சிருப்பார். சரி, சுயேட்சை MP ஆயிருப்பார். ஓகே, சொந்த தொகுதியில, சொந்த தொகுதி. சார் நீங்க எல்லாத்தையுமே தூரமா வந்து பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா நெருக்கமா. நான் 20 வருஷமா எல்லாம் நெருக்கமா இப்படி பார்த்தாலும் சார். சரி. அப்போ செக்ரட்டேரியட்டுக்குள்ள நீங்க, நானே ஒவ்வொரு 10,000 விளம்பரம் வாங்கியிருக்கேன். எப்போ நீங்க ஆளு எதிர்கட்சியா இருக்கும்போது, ஆளுங்கட்சி 2011க்கு வந்தாங்க, நான் அதுக்கு முந்தி 2001, 6 அப்போ இருந்து நான் செக்ரட்டேரியட் போறேன். எத்தனை வருஷம் ஆச்சு? 25 வருஷம் ஆச்சு. அதனால எல்லா சீஃப் செக்ரட்டரி வீட்டுக்கு போயிடுவாரு, அப்புறம் தான் நான் கிளம்பி வருவேன் செக்ரட்டரியட்ல இருந்து. சீரியஸா, நான் நண்பர்கள் நிறைய பேர் சீஃப் செக்ரட்டரி வீட்டுக்கு கிளம்பி போயிடுவா செக்ரட்டரியட்ல இருந்து. அதுக்கு பின்னாடி தான் நாங்களாம் கிளம்புவோம். இப்படி ஆட்கள். சரியா? நீங்க நம்ம நக்கீரன் பிரகாஷ் எல்லாம் கேளுங்க, அங்க தனி, அதாவது சீட்டே இருக்கும். நான் இப்படி எந்நேரம் அங்கேதான் இருக்கிறது. எங்க தலைமைச் செயலாளர் மத்தியானம் சாப்பாடு கூட வந்து சாப்பிடுவேன். மத்தியானம் எப்படி இது 25 வருஷம் அப்படி இருக்கேன். அப்போ இந்த தகவல் வருது. ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்களாக நீங்க சொந்த தேனி பெரியகுளம் பகுதியிலேயே
பெரிய ஆதரவாளர்களை உருவாக்க முடியும். இல்ல அவரோடு இப்ப இருந்த ஜேசிடி பிரபாகர், திரு புகழேந்தியா இருக்கட்டும், மருதுவ அழகராஜா இருக்கட்டும், எல்லாருமே எல்லாம் தனித்தனியா பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. அருமை அருமை. ஓபிஎஸ் உட்கார வச்சு பிரஸ் மீட் இவங்களே தனித்தனியா பேசுறாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, வைத்திலிங்கம் யாரோ கல்யாணம் நடந்தது, செங்கோட்டையன் ஆமா ஆமா, அந்த கல்யாணத்துக்கு போய் செங்கோட்டையன் அழைப்பதற்கு பழைய ஆள் இல்ல. ஆமா, அப்ப சொன்ன வைத்திலிங்கத்துக்கு வச்சிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள் பேரனுக்குன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா. ஆனா ஓபிஎஸ் வைக்கல வைக்கல வைக்கல. ஓ, வைத்திலிங்கத்துக்கு வச்சாரு. ஆமா ஆமா ஆமா. சரி, அப்போ வைத்திலிங்கம் இப்படியா சொல்லி சேர்த்துக்குங்கய்யா. ஏன் எங்க யாருக்கிட்ட? செங்கோட்டையன் எப்படியாவது சொல்லி சேர்த்துக்கோங்க, கட்சிகள் சேர்த்துங்க. ஓபிஎஸ் கூட போனவங்க யாருமே இல்ல இல்ல. அதான் நீங்க சார், அதாவது உங்களுக்கு அதே நிலைமை தான் மனோஜ் பாண்டியன். ஏங்க அவர் எப்படியோ போயிட்டு போறாருங்க, என்ன எப்படியோ சேர்த்துங்க, அம்பாசமுத்திரம் படி சீட்டு கொடுங்க. யாருக்கிட்ட? எடப்பாடிட்ட. இப்படி இப்போ ஜேசிடி பிரபாகரன், இவர் கோயம்புத்தூர் கேசி பழனிசாமி, இப்படி எல்லாமே நம்ம பெங்களூர் புகழேந்தி ஒருங்கிணைப்பு குழு. ஏங்க யார ஒரு 5 பேர் ஒருங்கிணைக்கிறதுக்கு பேர் குழுவா? நீங்க பெரிய இபிஎஸ் அவர்கள் சொல்றாரு, சும்மா தெருவுல போறவங்க எல்லாம் பேசுறதுலாம் கேள்விக்கு பதில். அதே அதாவது நீங்க கம்யூனிசத்துல தான் சொல்லுவா, பெரியார் சொல்லுவா கம்யூனிஸ்ட் பத்தி. ஏண்டா 500 பேர் சேர்ந்து 5 நாள் தீர்மானம் போட்டு முடிவெடுப்பீங்க. இத வெளியில் இருக்கிற ஒருத்தன் அரை மணி நேரத்தில் பேசி முடிவு பண்ணி அறிவிச்சிருவான். ஏண்டா இதுக்கு பேரு பொதுக்குழு, செயற்குழு, நிர்வாக குழா. கம்யூனிஸ்ட் கட்சியை பத்தி சொல்லுவார். ஒரு ஆள் ஒரு மணி நேரம் செய்யற வேலையை 5 நாள் 500 பேர் சேர்ந்து முடிவெடுக்கிறது பேர் தான் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுக்குழுவான்னு கேட்பார் பெரியார். இப்ப இதே கதை தான். இப்போ ஜேசி பிரபாகர் ஒரு பக்கம், கேசி பழனிசாமி ஒரு பக்கம், மனோஜ் பாண்டிய, புகழேந்தி, 5 கட்சி 5 கோஷ்டி. அப்போ இவர்களையே ஒற்றுமையாக வைத்துக் கொள்ள முடியல தன்னுடைய ஆதரவாளர்களை ஓபிஎஸ். அதை விட இன்னொரு விஷயம் சொல்றேன், நீங்க இவருக்கு நெருக்கமா டெல்லி அரசியலை காமிச்சவரை மைத்ரேயன் தான். எப்ப ஆரம்பத்துல மைத்ரேயன் தான் டெல்லி அரசியல் ஓபிஎஸ் காமிச்சது. டெல்லி போனா ஓபிஎஸ் மைத்ரேயன் வீட்டு தான் தங்குவார். முதலமைச்சர் ஆன பிறகு நீங்க மைத்ரேயன் டெல்லியில் இருக்காரு, இவர் டெல்லிக்கு போறாரு. டெல்லிக்கு போனதை மைத்ரேயன் இருக்காரு, எப்போ மைத்ரேயன் வீட்டு தான் தங்குவார் ஓபிஎஸ். அன்னைக்கு தமிழ்நாடு வசூல் ரூம் போடுறாரு. ரூம் போட்டு டெல்லியில் இருக்கிற தலைவர்களை பூரா பார்க்குறாரு. அதுவரை டெல்லிக்கு போனால் மைத்ரேயன் ஓபிஎஸ் மைத்ரேயெல்லாம் போக மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாரு, மைத்ரேயனை அதோட கழட்டி விட்டார். கழட்டி விட்டோன்னையும் மைத்ரேயன் சரி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவார் உட்காந்துருக்காரு. வரல, கோவத்தில் வீட்டை பூட்டிட்டு கிளம்பி சென்னை வந்துட்டார். அப்போது நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, எனக்கு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி யார்ட்டையும் கிடையாது. சரி, கட்சி தொண்டனுக்கும் உண்மையா இல்லை, கட்சி தலைவனுக்கும் உண்மையா இல்லை. யார் யார் இருக்காங்க ஓபிஎஸ் கூட? யார் யார் இருக்காங்க ஓபிஎஸ் கூட? அதாவது ஓபிஎஸ் கூட ஓபிஎஸ் இருக்காருன்னு சந்தேகமா இருக்கு. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஓபிஎஸ் ஏன்னா 2 மணிக்கு ஒவ்வொரு இடத்துக்காக போறாரு. போய் எங்க அவரோட நிலை என்ன, அவருடைய ரேஞ்ச் என்ன, நைட்டு 2 மணிக்கு காரை மாற்றி கூட ஒரு டிரைவரை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வீடா போய் தட்டி, எப்படியா எடப்பாடி சொல்லுங்கய்யா நீங்க. சரி, இப்போ என்ன முடிவாயிருக்கு? என்ன அதாவது என்ன சொல்லி அமைச்சிருக்காரு இபிஎஸ்? சசிகலா மேட்ரு முற்றுப்புள்ளி வச்சிட்டார். முற்றுப்புள்ளினா சசிகலா அதுக்கு பதில் சொல்லுவாங்கல்ல? இல்லை, அது சசிகலா பதிலெல்லாம் ஒரு காதல் வாங்குறதுக்கு நேரம் இல்லை. ஜானகி அளவுக்கு தியாகம் செய்வாங்களா? அந்த மாதிரி தியாகம் செய்வாங்களா சசிகலா? அந்த மனநிலையில் இருக்காங்களா? இருக்காங்களோ இல்லையோ, எடப்பாடி ஜானகி ஆக்கிட்டார். ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டார். நீங்க அம்மா அமைதியா இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருங்கன்னு. இப்போ நம்ம ஓபிஎஸ் டிடிவி தினகரன் கணக்கு தான் என்னன்னு பார்க்கணும். என்ன சொல்லி அமைச்சிருக்காரு இந்த 6 பேர்கிட்ட? 6 பேர் என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்காருன்னா, ஓபிஎஸ்க்கு எந்த பதவியும் கிடையாது, கட்சி பதவியும் கிடையாது, எந்த டிமாண்டும் ஒத்துக்க மாட்டேன். சரி, இணை ஒருங்கிணைப்பாளர் எதுவுமே கிடையாது. அதான் சார், எதுவும் கிடையாது. வந்து உறுப்பினரா வேணா அவ்வளவுதான் இருக்கணும். அதுக்கு மன்னிப்பு கடிதம் கொடுக்கணும். ஓகே, மன்னிப்பு கடிதம் கொடுக்கணும். இப்ப அவர் என்ன கேட்கிறாரு, ஏன்னா 26 எம்எல்ஏ சீட் கொடுத்து மந்திரி ஆக்கணும். இதுதான் ஓபிஎஸ் டிமாண்ட். இவர் மன்னிப்பு கடிதம் கூட உறுப்பினரா அப்புறம் பாத்துக்கலாம், எது வந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே, இதுதான் இப்போ இறுதியாக முடிஞ்ச நிலைமை. முடிஞ்சு அவ்வளவுதான். இனி அதாவது இல்ல, இந்த 6 12 ஆகும், இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்களே. அதெல்லாம் அரசியல் தெரியாதவருடைய கூற்று, அரசியல் தெரியாதவருடைய கூற்று. அதாவது இதுக்கும் புல் ஸ்டாப். முடிஞ்சு சசிகலாவுக்கு புல் ஸ்டாப் வச்ச மாதிரி இதுக்கும் புல் ஸ்டாப். அதான் நீ கோபமா அறிக்கை வந்திருக்க, ஓபிஎஸ் அறிக்கை, மன்னிப்பு கடிதம் எல்லாம் கொடுத்துட்டா நானு சேர முடியாது. சரி,
அப்படிங்கிற அறிக்கையே அதனுடைய விளைவு தான். ஓகே, நியூஸ் வேற, வியூஸ் வேற. ஓகே. இப்போ ஓபிஎஸ்னுடைய கோபம் 6 பேரை தனித்தனியா பார்த்து 6 பேரும் போய் அங்க சேலத்துல தனித்தனியா பார்த்து எது செய்தாலும் ஒரு புண்ணியமும் இல்லை, ஒரு புண்ணியம் இல்லை. ஏன்னா எடப்பாடி கருணாநிதியை விட சாணக்கியன் ஆயிட்டாரு. யாரை விட? கருணாநிதியை விட சாணக்கியன் ஆயிட்டாரு. இது அதிமுகவுக்கு நல்லதா சார்? நல்லது நல்லது. அந்த 6 பேர் போயிட்டாங்களே சார். இப்போ வந்து பாருங்க, அவங்க பாருங்க எடப்பாடி மனநிலைக்கு மாற்று மனநிலைக்கு ஒரு இல்ல 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 தப்பு சார். என்னதான் இருந்தாலும் சிவி சண்முகத்துக்கோ திரு கேபி அன்பழகத்துக்கோ எங்க மாவட்டத்துல என்னால பெரிய அளவுக்கு அரசியல் பண்ண முடியல, எடப்பாடியே பண்றாரு, ஜெயலலிதா மாதிரி பண்றாரு அப்படின்ற ஒரு பார்வை வந்து. ஜெயலலிதா எடுத்து பேசிட முடியுமா 6 பேரும் போய்? ஜெயலலிதான்னு ஒரு மனுஷன் இருக்கிற காலத்துல சரி 6 பேர் அது முடியாது. ஆமா, நான் கொடநாடு வர்றேமா, ஒரு முக்கிய விஷயம் பேசணுமா, நீங்க இருங்க, முடியுமா? கற்பனை பண்ண முடியுமா? முடியாது. நடிகர் விஜய் போனதுக்கே ஒரு டாப் செலிபிரிட்டி அவரையே கொடநாட்டுல இருந்து திருப்பி அனுப்பிட்டாங்க. அப்பாயின்மெண்ட் கொடுத்து வர சொல்லி விமானத்துல டிக்கெட் வாங்கிட்டு போய் அங்கிருந்து பிஎம்டபிள்யூ போய் தண்ணி ஒற்றை மனிதன் நின்றுட்டு வந்தார். ஓம்புகுதூர் 20,000 சம்பளம் ஒரு நேபாளி குறுக்கா. அவன் யோ ஓரமா போயா, அவன் சினிமா பார்த்தது இல்லை. விஜய ஏண்டா 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தர 20,000 சம்பளம் வாங்குறவன் நேபாளி குறுக்கா, சோடுதாவ். இதுதான் ஜெயலலிதா. அப்போ இவங்க கேட்டிருக்கவே மாட்டாங்க, நேரமே நினைச்சே பார்க்க கற்பனை பண்ண முடியாது. பட் இபிஎஸ் ஜெயலலிதா ஆக முடியுமா? இபிஎஸ் ஜெயலலிதா ஆக முடியுமா? இப்போ இன்னொரு ஏதோ 3 மாசம் அவருடைய ஜாதக பலத்துல ஏதோ குருவ மாறுதான். எனக்கு அதை பத்தி தெரியாது, நம்பிக்கை இல்லை. அதுல மாறினால் இன்னும் அவர் உக்கரமா மாறுவார். இன்னும் உக்கரமா மாறுவார். உக்கரமா மாறினாதான் இந்த கட்சியை 26ல ஆட்சி கொண்டு வர முடியும். சரி, ஆட்சிக்கு கொண்டு வர முடியும். இந்த 6 பேர் அவ்வளவுதான் அமைதி ஆயிடுவாங்க. அமைதியா ஆகணும். ஆகலைன்னா 6 பேருக்கு தான் நட்டமே தவிர எடப்பாடிக்கு நட்டம் இல்லை. ஓகே, அதோட அந்த விஷயத்தை மறந்துட்டாங்க 6 பேருமே. போயிட்டு வந்த விஷயத்தோட சென்னை வந்து சேர்ந்ததோட 6 பேரும் அந்த விஷயத்தை மறந்துட்டாங்க. சரி, மீண்டும் ரியாக்ஷன் பண்ணா எடப்பாடியோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். ஓகே, எப்படின்னா நீங்க இல்ல சார், இது பிரச்சனை தொடங்கியதாக சொல்றீங்க, பேச்சுவார்த்தை அளவுக்கு வந்திருக்கிறது, விவாதம் அளவுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைத்து விட்டதா சொல்றீங்க. ஆமா, இது நிச்சயமா இது மறுபடியும் வெடிக்காதா? என்ன வெடிக்காது. வெடிச்சா 6 பேருடைய அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும். ஓகே, 6 பேருடைய அவங்க பின்னாடி ஒருத்தர் 2 பேருக்கு பின்னாடி பிஜேபி இருக்குன்றீங்களே. பிஜேபி இங்க அண்ணாமலை தான் பிஜேபிக்கு இருக்காரு. அதிமுக பிஜேபிக்கு மோடி அமித்ஷா இல்ல, மோடி அமித்ஷா இருக்கட்டும், நட்டா இருக்கட்டும், மோகன் பகாவத் இருக்கட்டும், அதிமுக ஒன்றும் பண்ண முடியாது. அதிமுகக்குள்ள ஒன்றும் பண்ண முடியாது. என்ன காரணம்னா மோடி சென்னையில வந்து உட்கார்ந்துட்டு இபிஎஸ் பார்க்கணும்னு வெயிட் பண்றாரு, போகவே இல்லையே, நடந்ததே இல்லையா? அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த கட்சியை காப்பாற்றணும்னா பிஜேபியோட இருக்கக்கூடாது. இப்போ திருமாவளவனை கூப்பிட்டு ஸ்டாலின் வருத்தப்பட்டாராம், கேள்விப்பட்டீங்களா? என்ன நீங்க ஏதோ அதிருப்தியில் இருக்கிறீங்க, திமுக அதிருப்தியா இருக்கீங்க, திமுக வந்து வெளியேற போறீங்க, செய்தியெல்லாம் நீங்களே பரப்புறீங்க, இது நமக்கு நல்லதில்லை, நான் உங்களுக்கு எல்லா சௌகரியம் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் கூப்பிட்டு வருத்தப்பட்டிருக்காரு. அப்போ ஷேக் ஆகுதா கிரவுண்டு? என்ன ஆகுது? ஏன்? அப்போ எடப்பாடி என்ன சொல்றாரு? எடப்பாடி திருமாவளவனுக்கும் வேல்முருகனுக்கும் ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சிருக்காரு. ஒரு சாஃப்ட் கார்னர் அதிருப்தியா இருக்காரு, இந்த அதிருப்தியை நம்ம பயன்படுத்திக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அவருடைய முதல் கோஷம் என்ன? பாமக பாஜக 2 ஒரே ஜாக்கா, இல்லைன்னா தான் நான் அந்த கூட்டணியில் இருப்பேன் சொன்னாரா? அப்போ 2 பேரும் வேண்டாங்க, நீங்க வாங்க, உங்களுக்கு இது ரெட் கார்பெட் போட்டு கூப்பிடுறேன், தயவுசெய்து வாங்க. ஏங்க நீங்களே இதை பரப்பி விடுறீங்களான்னு முதலமைச்சர் கூட கேட்டிருக்காரு. ஓகே, ஏங்க நான் எங்கேயும் பரப்புறேன், இந்த சும்மா இந்த வீணா போன இந்த ஊடகவியலாளராக கிளப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. எனக்கு அது சம்மந்தம் இல்லை. நம்ம மொத்தத்தை இந்த ஜாதியை பூரா சொல்றேன், ஊடகவியலாளர் ஜாதிக என்ன சோசியல் மீடியாக்கள் கிளப்பி விட்டத நான் எப்படிங்க பொறுப்பாக முடியும்? இல்ல நீங்க தான் அதுக்கு தீனி போடுறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி எல்லாம் நடந்திருக்கு. அப்போ ஏதோ ஒரு வேலை எடப்பாடி செய்யறார். எடப்பாடி ஏதோ ஒரு வேலையை எடப்பாடி இப்ப கரெக்டான ரூட்ல போறாருன்றீங்க. கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் ஆஃப் ஆயிடுவாங்க, எல்லாம் அன்னைக்கே ஆஃப் ஆயிட்டாங்க. ஆஃப் ஆகலைன்னா எடப்பாடி இந்த 3 மாசத்துல அவருக்கு ஏதோ குரு சுக்கரம் ஏதோ மாறுனா இன்னும் உக்கரசாமியா மாறிடுவார். எடப்பாடி பழனிசாமி உக்கரசாமியா மாறுவார். மாறினால்தான் அதிமுகவை 26ல ஆட்சியில் அமர வைக்க முடியும். இப்பவே
திமுக மீது ரொம்ப அதிருப்தி அதிகமாயிட்டே போகுது. தலித்துக்களுக்கு பாதுகாப்பே இல்லை. ஆம்ஸ்டாங் கொலை நடந்த உடனே இது மாயாவதி வந்து என்ன சொல்லிருச்சு, இந்தியா லெவல்ல இஷ்யூ ஆகி போச்சு. முதல்ல எடப்பாடி தான் சட்டம் ஒழுங்கு சரியில்லை இப்படி அண்ணாமலை தான் சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப யார் சொல்ல ஆரம்பிச்சா? மாயாவதி. அந்த அம்மா இந்தியாவில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தலித்துகளுக்கு பாதுகாப்பே இல்லை. இது நேஷனல் மீடியா பூரா செய்தி ஆக்குறான். அப்போ ராத்திரி காலையில் 8 மணிக்கு கூப்பிட்டு சொல்றாரு முருகானந்தத்தை, போல அருணை போடுங்க காலையில் 8 மணிக்கு. இப்போ நைட்டு பூரா தூங்கவே இல்லை. பாவங்க, அவரை தூங்க விடுங்க முதலமைச்சரை. எவ்வளவு தூரம் முதல்ல சொல்லுவாரு, தலைவலிக்குது என்ன யாரை போட்டு வச்சிருக்கான்னு தெரியலையே. காலையில் எந்திரிச்சா நேரு என்ன சொன்னாரு, வேலு என்ன சொன்னாரு, ராமசாமி என்ன சொன்னாரு, அன்பழகன் என்ன, ஏயா தலைவலி எனக்கு, பாவம் அவரை நிம்மதியா இருக்க விடுங்க அப்படின்னா 8 மணிக்கு எந்திரிச்சு சொல்லியிருக்காரு. முருகானந்த கூட சொல்லியிருக்காரு, அருண கமிஷனை போட்டுருங்க. இதே டேவிட்சன் ஆசீர்வாதம் பாஸ்போர்ட் 5000 ரூபா லஞ்சம் வாங்குறாரு. பாஸ்போர்ட் பூரா அவர் மனைவி பேரில் ஏஜென்சி வச்சிருக்காரு. ஐயா ஒரு ADGP 5000 3000 ஒரு SP வச்சிருக்காங்க 4000 கோடி 5000 கோடி ரியல் எஸ்டேட்டில். ஒரு எனக்கு தெரிஞ்சு பல ADGPகள் 10,000 கோடி 20,000 கோடி வச்சிருக்கிறான். ஒரு ADGP இன்டெலிஜென்ஸாக இருந்த டேவிட்சன் ஆசீர்வாதம் பாஸ்போர்ட்டுக்கு என்ன 5 கோடி கொடுப்பானா? 5000 ரூபாய். இதை போய் அடிக்கிறாருன்னு பல போலி ஊடகவியலாளர்களை போலீஸ் குரூப் ஒன்று களத்தில் இறக்கி அவரை போட்டு எல்லாம் அவர் கிறிஸ்டின் ஒரே காரணத்தினால போட்டு வெளு வெளுத்தாங்க அவரை. சரிப்பா விடுங்கப்பா அவரை தூக்கினாங்க. இப்போ லா அண்ட் ஆர்டர். அப்போ என்ன, டூ யுவர் டியூட்டி, சொன்ன வேலை செய்யக்கூடிய ஆட்கள். சரி, இதுதான் அருண். அதே கேரக்டர் தான். டேவிட்சன் அதே கேரக்டர் தான். ஈஸ்வரமூர்த்தி அதே கேரக்டர் தான். பொன்மாணிக்கவேல், ராமானுஜம், இப்படி பல அதிகாரிகள் இருக்காங்க. சரி, அவங்கெல்லாம் ஈஸ்வரமூர்த்தி எல்லாம் நீங்க இந்த DGPயா இருந்தா 22,000 ரவுடிகள் நீங்க எங்க போயிருப்பா, கடலை குதிச்சிருப்பான், இல்லைன்னா ஆந்திரா பக்கம் ஓடி போயிருப்பான். 22,000 ரவுடிகளை பட்டியல் எடுத்திருக்காங்க. அப்போ எவன் காசு கொடுத்து எவன வேணா வெட்டுறான், எவன வேணா குத்துறான், எவனா கொள்றான். ஒவ்வொருத்தருக்கும் 7 மர்டர் கேஸ் இருக்கு. 7 ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும். போலீஸ் வாங்கி கொடுக்கவே இல்லை. இப்போ ஆற்காடு சுரேஷ் தம்பி மேல 7 வழக்கு நிலுவையில் இருக்குங்கிறாங்க. 7 வழக்குக்கும் ஒரு 2 வருஷம் போட்டாலே 14 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கணும். அதெல்லாம் இல்லை. அப்போ காவல்துறையுடைய சுக்கா என்ன சொன்னாரு அருண் பொறுப்படுத்தணுமே, ரவுடிகள் பாணியிலே பதில் சொல்லுவேன். என்ன ரவுடி என்ன சொல்லுவான், தட்டாலடி, அதே பேர் போலீஸ் செய்யுமையா, அதான் தேவை எங்களுக்கு, அதுதான் தேவை, அதை தான் சட்டம் ஒழுங்கா காப்பாற்றும். ஆக இந்த அதிருப்தி பூரா அதிமுகவுக்கு வாக்காக மாறிட்டு இருக்கு. ஓகே, அதனாலதான் முதலமைச்சர் அதிரடி ஆக்ஷன் இறங்கி படபடன்னு பண்றாரு. ஆம்ஸ்டாங் வீட்டுக்கு போயிருக்காரு. அப்ப சோசியல் மீடியா போடுறான். இப்ப சோசியல் மீடியாவுடைய பல லட்சம் பேர் அதை ஃபாலோ பண்றான். அதனால இதையெல்லாம் எடப்பாடி அறுவடை செய்வதற்கு நீங்க இப்ப என்ன பண்ணிருக்காரு, கதிர் முத்தி அறுவடை செய்கிற வேலையை செய்ய ஆரம்பிச்சு. ஓபிஎஸ் என்ன பண்ணணும், ஓபிஎஸ் என்ன பண்ணணும், என்ன பண்ணுவார், அது ஓபிஎஸ் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஓபிஎஸ்ஸை சேர்த்துக் கொள்வதா வேண்டாமான கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். நம்ம ஊடகவியலாளர்கள் ரெண்டையும் செய்தியாக்கிட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதுதான் நம்ம வேலை. ரைட், மக்கள்கிட்ட கொடுப்போம் சார். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.